ஒரு செலிபிரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிராண்டை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? டிக்கெட் 9ன்ற பேர் வந்திருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் வந்த நேமா இந்த டிக்கெட் 9 இல்லை முன்னாடி இந்த டிக்கெட் 9? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா டாக்ஸ் வந்துச்சு. இதில் இருக்க இன்ட்ரிகேசிஸ்லாம் நிறைய இருக்கும். ஒரு 23 இயர் ஓல்டு வந்து இப்போ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா வாட் ஹி ஹேஸ் டு டூ? இப்போ இருக்க ஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா லைக் தேவர் மோர் ஆஃப் லைக் எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிக் பிளேயர்ஸ் லைக் புக் மை ஷோ உள்ள வராங்க. அண்ட் தீபேந்தர் கோயில் இப்போ வந்துட்டு பேடிஎம் இன்சைடரோட தான் வாங்கிட்டாங்க. ரீசெண்டாக மலேசியாவில் வந்து அனிருத் கான்சர்ட் ஹுக்கும்க்கு வந்து வி ஒர்க் ஃபார் இட். பீப்புள் ஆர் ட்ரைங் டு புக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 8:30 ஓகே திங்ஸ் வேர் குட். 8:30, 8:45, 8:50, 9 o'clock ஸ்டார்ட். ஏதோ ஏபிஐ இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. Hello all, this is Devanand and you're watching me on Startpreneur. The guest of our today's show is Yalini, who is the co-founder of Ticket 9. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட், பிஸ்னஸில் பீக்கில் போயிட்டு இருக்க பிராண்ட். அண்ட் அவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னா நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பிராண்ட். ஸோ அவங்க பிஸ்னஸ் என்ன அண்ட் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதோட லாங் டேர்ம் க்ரோத் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் யாழினி. ஹலோ. ஹலோ தேவா. இப்போ கோயம்புத்தூர் விழா செம்மையாக போயிட்டுருக்கு. லைக் நம்ம இப்போ இந்த டைமில் தான் இருக்கோம். அண்ட் ஐ பிலீவ் டிக்கெட் 9 ஹாஸ் அ கிரேட்டர் பார்ட் டு பிளே இன் திஸ். அண்ட் த கான்செப்ட் வாஸ் டூ குட். அண்ட் இப்போ ரீசெண்டாக கிராஸ்கட்டில் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. வாட் boosted this event industry post COVID actually? What do you think about this? Okay. So before that, you're doing an awesome job. So நீங்கள் நிறைய entrepreneurs cherry pick பண்ணி you're choosing for your podcast. And I'm glad to share my journey with your viewers. Thank you. And followers. Yeah. Yes, you're right. கோவிட்னால வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி டு கெட் டவுன் அண்ட் லாஸ்ட் இண்டஸ்ட்ரி டு கெட் அப் வந்து ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி தான். பட் ஆஃப்டர் கோவிட் நிறைய ஈவெண்ட்ஸ், கான்சர்ட்ஸ் வி கேன் சி லைக் இயர்லி 1 நடந்துட்டு இருந்த கான்சர்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து இயர்லி 4 times 5 times வந்து ஈவெண்ட்ஸ் நடக்குது. மல்டிபிள் சிட்டிஸில், மல்டிபிள் ஸ்டேட்ஸில் நடந்துட்டு. சொல்ல போனோம்னா இந்த சென்னை மட்டும்தான் வந்து ஈவெண்ட்ஸ் நடக்கும். சென்னை, மும்பை, மேக்ஸிமம் டெல்லி, இந்த 3 ஏரியாவில் தான் நடக்கும். இப்போது கோயம்புத்தூர் வந்துருச்சு, நிறைய சிட்டிஸ் வருது அண்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளே வராங்க. கரெக்ட். யூனோ லைக் கான்சர்ட்ஸ் வந்து திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் இந்த மாதிரி நிறைய Tier 2 சிட்டிஸில் கூட வந்து கான்சர்ட்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வித் தட் லைக் ஆஃப்டர் கோவிட் மட்டும் இல்லை, கோவிட் டைம்லேயே வந்து நிறைய விர்ச்சுவல் ஈவெண்ட்ஸ் பூம் ஆகிடுச்சு. யூனோ நிறையா ஒர்க் ஷாப்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ், அதுக்கப்புறம் பேக்கரி, லைக் நிறைய பேக்கிங் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய வெபினார்ஸ், செமினார்ஸ், இது எல்லாமே வந்து பூம் ஆயிருந்துச்சு. பிகாஸ் வி see it லைக் ஒரு இண்டஸ்ட்ரி டவுன் ஆகிடுச்சு. டிக்கெட் 9 அப்போ தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணலாம், ஒரு MEP ஸ்டேட்டில் தான் இருந்தது. we didn't even registered at that time. ஸோ அப்போது என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது விர்ச்சுவல் ஈவெண்ட்ஸ் நிறைய பூம் ஆச்சு. we see it as an opportunity. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம பிவோட் பண்ணோம். ஸோ அந்த பிவோஷனுமே நாங்கள் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி we switched the platform. Okay. Who is Yalini and what she is doing? Okay, about me, my school, born and brought up வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ I did my schooling in திருப்பூர். ஸோ அந்த டைம் திருப்பூர் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ நார்மல், ஒரு யூஸ்வலாக வந்து ஸ்கூல் போகிறோம், ரிட்டன் வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபேஸில் கொஞ்சம் போரிங்கான ஃபேஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் பெர்மிஷன் வாங்கி ஐ ரியலி வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர், வேறு சிட்டி போய் தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம் அது நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது. ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் ஈவெண்ட்ஸ். ஏன்னா வந்து அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறாங்க, பட் அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, சின்ன சின்ன தேவைகளை நம்மளே பார்த்துக்கணும்னு சொல்லி நான் நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து நான் போவேன். 1 டேக்கு வந்து எனக்கு 500 rupeesலாம் எனக்கு பே கிடைக்கும். You started your working journey there அந்த ஈவெண்ட்ஸ் சைடுல. ஆமாம். ஸோ பிகாஸ் அந்த டைமில் வந்து 1 day எனக்கு 500 அப்படிங்கிறது இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ எனக்கு அந்த பிகாஸ் பார்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டம். 1 டேல எனக்கு 500 கிடைக்குதுங்கும் போது ஐ சூஸ் தட் ஃபீல்டு. ஸோ ஈவெண்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஐ ட்ரைட். ஸோ அங்கே நான் எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். ஸோ வித் தட் அதுக்கப்புறம் நான் ஐ காட் பிளேஸ்ட் இன் பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து பிளேஸ் ஆகிட்டு பெங்களூர் நான் ட்ராவல் பண்ணேன். ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னால் அந்த ஷிஃப்ட் டைமிங்லாம் கோப்பப்பே பண்ண முடியல. கோப்பப் பண்ண முடியாதனால வந்து ஐ கம் பேக் டு கோயம்புத்தூர்.
அண்ட் ஐ ஒர்க் இன் ஒரு 3+ MNCஸில் நான் ஒர்க் பண்ணேன். ஓகே, யூ ஹேட் ப்ரீவியஸ் MNC எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். ஸோ எனக்கு நல்ல ஒரு நாலேஜும் எனக்கு அங்கே கெயின் ஆச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கெயின் ஆச்சு. ஒரு டீமை எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஓகே. பிகாஸ் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹேண்டில் 25 மெம்பர் டீம். ஸோ அது எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே. பட் ஒன் திங் என்னன்னா, எனக்கு நிறைய லே ஆஃப் நடந்தது. நான் ஒர்க் பண்ண ஒரு 2-3 கம்பெனிலையுமே லே ஆஃப்ஸ் நடந்தது. ஸோ ஓகே, ஜாப் இன்செக்யூரிட்டி இருந்தனால ஓகே வேற ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி நான் ஃப்ரீலான்சிங்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த டைம் அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, ஸோ ஓகே வை டோன்ட் வி ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் கம்பெனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வித் த சப்போர்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வி ஸ்டார்டட். சந்தோஷ். யா. ஸோ வி கம் டு த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். டிக்கெட் 9ன்ற பேர் வந்திருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் வந்த நேமா இந்த டிக்கெட் 9 இல்லை முன்னாடி இந்த டிக்கெட் 9 நேம் இருந்ததா? ஓகே, இல்லை, நாங்கள் வந்து கோவிட் டைம்லேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த டைம் வந்து வி டோன்ட் திங்க் ஃபண்டிங்க்கே நாங்கள் பூட் ஸ்டாப் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபண்டிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. லைக் வி தாட் லைக் ஒரு கோயம்புத்தூர் சிட்டியில் மட்டும் சர்வ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து வி பெல்ட். ஸோ அந்த டைம் 9 கேட்டகரிஸ் வச்சுருந்தோம். 9 கேட்டகரிஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து தே கேன் புக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியேஷனில் வச்சுருந்தோம். அண்ட் ஹையஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர், அதுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சு ஒரு நியூமரிக்கல் வந்து இருக்கணும் அப்படிங்கிறனால டிக்கெட் 9 நாங்கள் வச்சோம். பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். 9 அப்படிங்கிற நேம்னால வந்து வச்சிட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட மாட்டாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நிறையா கான்ட்ரவர்சிஸ்ன்னு சொல்ல முடியாது, நிறைய வதந்தின்னு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி 9 வச்சதுனால இவங்க பண்ணாங்களா, இல்லை இவங்க வருவாங்கன்னு பண்ணாங்களா, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னே ரீசெண்டாக தானே தெரியும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரீசெண்டாக தானே பண்ணிட்டு இருக்காங்க. பட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் வந்து ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ லாங் ரன்னுக்கு இருக்கும், ப்ராடக்டோட ஃபோர்காஸ்ட்டு, இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும். பிகாஸ் விக்னேஷ்வன் ஹேஸ் அ வைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது அவருக்கு. ஸோ வித் தட் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும், நாட் வித் 9. பிகாஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா டாக்ஸ் வந்துச்சு, நிறைய கான்டென்ட் லிங்க்டின்ல வந்து போஸ்ட்லாம் ஷேர் ஆச்சு. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து எங்களோட நேம் வந்து 9 ஆட் பண்ண போகிறோம் எங்களோட ப்ராடக்ட் நேமில். வி கோனா ரீபிராண்டட், இந்த மாதிரி நிறையா வந்துச்சு. அண்ட் தமிழ் நியூஸ்லாமே நிறையா அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஓகே, அண்ட் மூவிங் ஃபர்தர் இன் த இண்டஸ்ட்ரி, லைக் அஸ் an industry, ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் பூமிங் வெரி பிக் பிளேயர்ஸ் லைக் புக் மை ஷோ உள்ள வராங்க. அண்ட் தீபந்தர் கோயில் இப்போ வந்துட்டு பேடிஎம் இன்சைடரோட தான் வாங்கிட்டாங்க. வாட் இஸ் டிக்கெட் 9's USP ஆக்சுவலி? USP அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் யூனிக் செல்லிங் பாயிண்ட், பட் வி சி இட் ஆஸ் யூனிக் சக்ஸஸ் பொசிஷன். USP அப்படிங்கிறது மேபி வில் பில்ட் சம் சொல்யூஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியில் இருக்க கேப்புக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். லைக் ஆர் சொல்யூஷன் இஸ் நாட் தேர் ப்ராப்ளம். நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஃபிட் இன் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து அந்த சொல்யூஷன் இல்லாமே ட்ரெடிஷ்னலாகவே வந்து ஹேபிச்சுவல் ஆகிருப்பாங்க. இப்படி தான் நம்ம பண்ணுறோம், இதுக்கு போய் இன்னொரு சொல்யூஷனுக்கு நம்ம எப்படி ஃபிட் இன் ஆகுறதுங்கிற ஒரு தாட் இருக்கும். பிகாஸ் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அ ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீல் கெட் ஃபீட்பேக் ஃப்ரம் ஆர்கனைசர்ஸ். ஒரு ஆர்கனைசர்ஸ்கிட்டையும் வீல் கெட் த ஃபீட்பேக். அண்ட் ஒரு ஃபீட்பேக் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா வீல் கெட் எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணி கொடுங்கன்னு ஒரு செட் ஆஃப் ஆர்கனைசர்ஸ் அதே விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா வீல் இம்ப்ளிமெண்ட் அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணுவோம். பிகாஸ் விச் இஸ் ஹைலி நீடட். நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து ஓகே இதுதான் மார்க்கெட் கேப்னு அனலைஸ் பண்ணியிருப்போம், அனலைஸ் பண்ணி இதை வந்து பண்ணுறதுக்கு. பட் அதர் தென் தட் எங்களுக்கு டிமாண்டாக வரதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இட் வில் ஒர்க் ரைட். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இட்ஸ் நாட் லைக் USP. த மார்க்கெட் இஸ் வெரி பிக். இட்ஸ் லைக் நம்ம காம்படிஷன் அப்படிங்கிறது பார்க்கறத விட மார்க்கெட் இஸ் வெரி பிக். How we can tap the market? Yes, we have so much of என்ன சொல் இண்டஸ்ட்ரியில் நிறையா டிமாண்ட் இருக்குது. இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு we have very less in number. ஸோ அதனால வந்து we don't see it like அது வந்து எங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்கல. Since it's a market is very big. How I see is like big players like Zomato and Paytm Insiderலாம் வந்துட்டு அந்த பெரிய ஈவெண்ட்ஸ் நீங்கள் டேப் பண்ணுறப்போ
நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸுக்குமே எனேபிள் பண்ணுறீங்கன்ற ஒரு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் நான் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறதுல இருந்து. அண்ட் தட் வில் லைக் எப்படி சொல்கிறது, தட் வில் மேக் யூ பிக்னு எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ லைக் கோயம்புத்தூர் விழா மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய விழாஸ் வந்து ரொம்ப எனேபிள் பண்ணுறீங்க. அண்ட் ஐ பிலீவ் திஸ் கேன் பி யுவர் யூஎஸ்பி கைண்ட் ஆஃப்ன்ற மாதிரி. எஸ், கண்டிப்பாக. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கனைசர்ஸ் அண்ட் ஹூஸ் லைக் மோர் ஃப்ளெக்சிபிள். இப்போ வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்குது அப்படின்னா people are coming to us ஓகே than other platform. மற்ற பிளாட்ஃபார்மில் மேபி கஸ்டமர் சப்போர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் இஃப் வி ஆர் லைக் ஓகே தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறாங்க, we can make it, நம்மளால் வந்து பண்ண முடியும், இவங்கக்கிட்ட ஈஸியாக பேச முடியும், ஏதாவது இஷ்யூனா இவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரோட வந்து people are coming in. பட் த திங் இஸ் இங்கே மட்டும் இல்லை, லைக் பெங்களூர், ஹைதராபாத், மும்பையிலேருந்து கூட வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து இங்கே ஆன்போர்ட் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. சின்ஸ் லைக் மேபி we see like organizers as one another. ஓகே, ஒரு அந்த ஈவெண்ட் எங்களோட ஈவெண்ட் மாதிரி we'll take care of it. ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு கஸ்டமரோட கால், ஒரு யூசரோட கால் எடுத்து பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே we'll do. ஸோ மேபி அது கூட எங்களோட யூனிக்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து எப்படி பிச் பண்ணீங்க? லைக் சும்மா ஒரு ஜெனரிக்கான ஒரு ஐடியா எப்படி விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா கிட்ட பிச் பண்ணீங்க? அண்ட் ஹவு இட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி இந்த ஒரு மீட்? அவங்க நிறைய ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிவைன் ஃபுட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டிவைன் ஃபுட்ஸ், ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண பிராண்ட்ஸ் அண்ட் வி பார்ட்னர் அப் வித் சம் ஈவெண்ட்ஸ். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து நாங்கள் பார்ட்னர்ஸாக இருந்திருக்கோம், ஈவெண்ட் பார்ட்னர்ஸாக. பட் வி டோன்ட் நோ ஈச் அதர், பட் பார்ட்னர்ஸாக இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி டிக்கெட் நைன் அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ தே ரியலி வாண்டட் டு, அவருக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருந்தனால தே வாண்டட் டு கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மியூச்சுவல் கனெக்ஷனில் தான் வந்து வி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் வித் தெம், டு சிட் வித் தெம் ஃபார். நாங்கள் வேறு மாதிரி ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நாங்கள் யோசிக்கல, ஓகே ஒரு மியூச்சுவலாக ஒரு கனெக்ஷன், கொலாபரேஷன், ஒரு கொலாபரேஷன் இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். பட் தே ரியலி லைக் த ப்ராடக்ட். கண்டிப்பாக டெமோ ப்ராடக்ட் எல்லாமே காமிச்சு இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. வி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 சிட்டிங் வந்து இதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே வென் 3 ரவுண்ட்ஸ் கிட்ட போனதா? ஓகே நைஸ். ஸோ இதை பற்றி அவங்களுக்கும் நாலேஜ் வேணும். அண்ட் அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தே கோன், அப்புறம் என்ன மாதிரியான திங்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் வி காட் த ஆஃபர். நைஸ். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு லைக் வாட் ஆர் யுவர் கீ ஆஸ்பெக்ட்ஸ்? லைக் ஒரு 5 இயர்ஸில் நாங்கள் டிக்கெட் நைனை எங்கே பார்க்கலாம்? 5 இயர்ஸோட கோல் எப்படி இருக்குன்னா, வி வாண்ட் ஆர் ஆப், டிக்கெட் நைனோட ஆப், வி வாண்டட் டு see it in எவ்ரி ஒன்ஸ் மொபைல். எல்லாத்தோட மொபைல்லையும் டிக்கெட் நைன் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆக்சுவலி இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ளே ஸ்டோர் இல்லை. லைக் வி ஆர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸிங் ஆன் வெப். ஓகே, பிகாஸ் வெப் யூசர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு அனலைஸ் பண்ணி தான் வந்து வி மேட் இட். பிகாஸ் ஒரு டிக்கெட்க்கு வந்து மேபி பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் இப்போ நிறைய ஆப் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. வி ஆர் அபவுட் டு லான்ச் த அப்ளிகேஷன். ஓகே, எப்போ நடக்குது? லைக் கேன் வி ஹேவ் லைக் எனி by the start of January or February? In a 2 months we'll be releasing it. Okay, we are expecting for that, because since the testing phase இதெல்லாமே முடிஞ்சு வரணும், we expect like ஒரு 2 monthsல we gonna release it. I just want to go one step further. இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியோட லைக் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மார்க்கெட் இருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குதுன்றத சும்மா ஒரு அவுட்லைனாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா இவ்வளோ சப்போர்ட் தேவைப்படுது, அண்ட் இத்தனை பேர் சேர்ந்து பண்ணுறது தான் ஒரு ஈவெண்ட். அந்த மாதிரி லைக் ஒரு டீப் டவுன் ஒரு ஸ்ட்ரக்சரல் பேசிஸாக சொன்னீங்கன்னா அது எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணும். லைக் whoever watching it, that will add value to them. ஓகே, ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் லைக் ஒருத்தங்கனால மட்டும் பண்ணிட முடியாது. நீங்க மூவிஸ்க்கெலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, மூவிஸ் வந்து எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது தெரியுமா, எவ்வளோ பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தெரியுமா ஒரு மூவிலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா 45 to 60 டேஸ்க்கான ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு வாலண்டியர்லேருந்து, ஒரு பவுன்சர்ஸ்லேருந்து, யூனோ லைக் நிறைய விஷயங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கான பேனர் ஒர்க்கு. ஸோ அந்த லேமேன்ஸ்லேருந்து டு த எண்ட் பவுன்சர்ஸ், வாலண்டியர்ஸ் வரைக்குமே வந்து
கம்ப்ளீட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் அ மெயின் திங். அண்ட் Okay. ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் க்ரோயிங், இட் வில் க்ரோ. பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் எவ்ரி செகண்ட் ஸ்க்ரால் தேர்ட் ஸ்க்ரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். Yeah. ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பற்றி இருக்கும். ஸோ திஸ் இஸ் இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே. ஸோ வில் கம் டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இனிஷியல் MVP ஸ்டேஜில் தான் இருந்தீங்கன்ற மாதிரி, அண்ட் யூ லேட்டர் லைக் மென்ஷன் லைக் அந்த ஃப்ரீலான்சிங் பண்ணது ப்ராஜெக்ட் தான் இப்போ வந்து டிக்கெட் 9 வந்திருக்குன்ற மாதிரி. வாட் ஆர் யுவர் இனிஷியல் ஸ்டேஜஸ்? எப்படி இருந்தது? லைக் அந்த ஸ்டேஜ் எப்படி இருந்தது? அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்தது? வி ஸ்டார்ட் வித் தட் பாயிண்ட். லைக் நான் எம்என்சிஸில் ஒர்க் பண்ணும்போது நான் ஃப்ரீலான்சிங்காக ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒர்க் வந்து பிடிச்சிருந்தது. டைம்லி டெலிவரபிள்ஸ் இருக்கு நான் கொடுத்தனால, அவங்களுக்கு பிடிச்சனால எக்ஸ்டெண்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு என்னால் மட்டுமே அது பண்ண முடியாது. ஐ நீட் அ ஹெல்பிங் ஹேண்ட். ஸோ ஐ காட் என்னோட ஃப்ரெண்டும் வந்து ஓகே ஐ ஹேஸ் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒரு மியூச்சுவல் பிஸ்னஸ் சந்தோஷ். சந்தோஷ் தான். ஓகே. அந்த மியூச்சுவல் தாட் இருந்தனால ஸோ ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி ஸ்டார்டட் வித் டூ சிஸ்டம்ஸ். நல்லாவே நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். நல்ல கிளைண்ட்ஸ்க்குமே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. வி எக்ஸ்டெண்டட் அப் டு 15 சிஸ்டம்ஸ். ஓகே. 15 சிஸ்டம் வரைக்கும் வி ரெக்ரூட் பண்ணி ஹையர் பண்ணி நாங்கள் பீப்புளை ஹையர் பண்ணி வி ஸ்டார்டட். பட் தென் கோவிட்ல வந்து அது கொஞ்சம் சஸ்டெயின் ஆக முடியல. பிகாஸ் அவங்களுக்கும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எவ்ரிவேர் இட்ஸ் குளோபல் இஷ்யூ ரைட். ஸோ அதனால எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஸ்லோ டவுன் ஆச்சு. we couldn't make it. பட் அந்த டைம் அந்த ரெவென்யூவை வச்சு we built Ticket 9. ஸோ அந்த டைமில் தான் வந்து கோவிடும் ஹிட் ஆச்சு. பட் வாட் வி தாட் இஸ் லைக் டிக்கெட் 9 வந்து எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணும், ஒரு லாங் ரன்னுக்கு டிக்கெட் 9 வரும்னு நாங்கள் நினச்சி அதை ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் எனக்கும் சரி சந்தோஷ் என்னோட கோஃபவுண்டருக்கும் சரி ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியினால வந்து வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் லவ். பிகாஸ் நானும் வந்து ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹீ ஹாஸ் அ வைட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய 100+ மேரத்தான்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய கான்சர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இருக்க கேப்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ வி வாண்டட் டு டூ சம்திங். ஏதாவது ஒரு இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க கேப்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். வி வாண்ட் டு டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரி தான் டிக்கெட் 9 ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஃபர்ஸ்ட் கம்பெனியை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதை விட கோவிட்ல டிக்கெட் 9 தான் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ வி ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் அ பொட்டென்ஷியல் பிளாட்ஃபார்ம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ ஆஸ் லைக் யூ மென்ஷன், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஜேர்னி தெரியணும். ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அண்ட் அந்த ஜேர்னிலாம் சொல்லிட்டீங்க. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி வந்தாங்க? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஆல்வேஸ் வி ரிமெம்பர், ஹிஸ் நேம் இஸ் சிவகுமார். நாங்கள் வந்து பைலட் வெர்ஷன் ரன் பண்ணி டீமை வச்சு டெஸ்ட் பண்ணி நாங்களே மல்டிபிள் புக்கிங்ஸ்லாம் நாங்கள் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வி வர் லைக் ஓகே ஒரு ஈவெண்ட் வந்து லைவ் பண்ணலாம். இட்ஸ் அன் விர்ச்சுவல் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை நாங்கள் வந்து லைவ் பண்ணும்போது ஓகே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வி வர் ஈகர்லி வெயிட்டிங். அந்த டைம் வந்து சிவகுமார் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் யூஸராக வந்து புக் பண்ணார். வி ஃபெல்ட் லைக் ஸோ மச் ஆஃப் ஹாப்பி. ஓகே if the product is working for Shivakumar, why not for others? கண்டிப்பா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. வாட் ஹி புக் லைக் ஏதாவது கோர்சஸா இல்லை வந்து சும்மா வர்ச்சுவல்? ஆக்சுவலி நாங்கள் இந்த கோவிட் டைமில் வந்து விர்ச்சுவல் ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு இல்லையா. அந்த டைம் வந்து வி டைப்ட் வித் ஃபிட்னஸ் பார்ட்னர். ஒரு ஜிம்மோட ஒர்க் பண்ணோம். 15 days ஃபிட்னஸ் சேலஞ்ச், 12 days ஃபிட்னஸ் சேலஞ்சுன்னு நாங்கள் ஒர்க் பண்ணோம். அந்த டைம் வந்து அந்த ஜிம்மில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வி காட் அ ஃபர்ஸ்ட் யூசர். ஸோ யூ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி அஸ் அ பூட்ஸ்ட்ராப் கம்பெனி. பட் ஐ பிலீவ் இதில் இருக்க இன்ட்ரிகேசிஸ்லாம் நிறைய இருக்கும். ஒரு 23 year old வந்து இப்போது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா வாட் ஹி ஹேஸ் டு டூ அண்ட் இதை பூட் ஸ்டாப்டாக ஆரம்பிக்க முடியுமா இந்த டைமில்? ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இஸ் லைக் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் பீப்புள் ஆர் டூயிங். பட் அந்த எந்த செக்டர் லைக் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியிலே வந்து நிறைய விஷயம் இருக்குது. லைக் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ வந்து ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் வெட்டிங், பர்த்டே அப்படின்னா அது ஒரு செட் ஆஃப் திங். பட் என்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியோ இல்லை வந்து மற்ற சாஸ் பிளாட்ஃபார்மோ இல்லை வந்து மற்ற ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணாலுமே ஐ வுட் சஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்மால்.
சின்ஸ் வி ஆர் பூட் ஸ்ட்ராப்பில் இருக்கனால நம்ம சின்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் லைக் நமக்கான ஃபெயிலியர் வந்தாலும் நம்மளால சரி பண்ணிக்க முடியும். இன்கேஸ் லைக் நம்ம ரொம்ப லார்ஜராக வந்து அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம லார்ஜராக வந்து நம்ம பண்ணுறோம், லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறோன்னா இட் வில் லைக் இஃப் எனிதிங் கோஸ் ராங், கண்டிப்பாக பிஸ்னஸில் வந்து எல்லாமே கரெக்டாக நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஓகே. இஃப் எனிதிங் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போனாலுமே வந்து சின்னதாக இருக்குது, ஸ்மால் ஸ்கேலில் இருக்குது அப்படின்னா நம்மளால தப்பிக்க That முடியும். will create a big impact. லார்ஜ் ஸ்கேலில் இருந்துச்சுன்னா இட் வில் கிரியேட் அன் இம்பேக்ட், ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா. ஓகே. ஸ்மால் ஸ்கேலில் இருக்குன்னா லைக் we can escape from that issues, அந்த மாதிரியான திங்ஸ்ல இருந்து நம்மளால ஈஸியாக வெளியே வர முடியும். ஸோ எப்போவுமே ஸ்மால் ஸ்கேலில் தான் ஸ்டார்ட் பண்ணும். தட் இஸ் மை சஜஷன். இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியோட சைஸ் எவ்வளோ பெருசு மேம், லைக் டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்டுன்றது, அண்ட் வாட் ஆர் யூ பிளானிங் டு டேப் இன்டு மேம்? ஒரு 30% 20%ன்ற மாதிரி. இட்ஸ் லைக் இட்ஸ் அரவுண்ட் 5 to 7 பில்லியன் USD. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 20% கவர் பண்ணாலே வில் பி லைக் அச்சீவிங் த மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஈவன் இந்தியாவிலே வந்துட்டு இட் இஸ் லைக் கம்ஸ் அரவுண்ட் ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச்லேயுமே வந்து கவர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் இட்ஸ் மார்க்கெட் இஸ் வெரி ஹியூஜ் அண்ட் வெரி பிக். த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஹை. எஸ். இப்போ வர ஜென்ஸீஸ் அண்ட் மில்லேனியல்ஸ் எல்லாருமே மேம் லைக் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கம்பேர் டு லைக் ஒரு எனக்குலாம் வந்துட்டு லைக் என் அப்பா அம்மா பார்க்குறப்போ ஸ்பெண்டிங் ஹேபிட் நிறையா இருக்கா, சேவிங் ஹேபிட் நிறையா இருக்கும். இது ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கா மேம் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு? நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் புஷிங் டுவர்ட்ஸ் இட்ன்ற மாதிரி. லைக் பீப்புள் நீட் என்டர்டைன்மெண்ட்டுன்றது சம் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டாக இது புதுசாக இவால்வ் ஆகிருக்கு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. பிகாஸ் நம்ம வந்து ஈவன் நான் வந்து காலேஜ் பண்ணுற டைம்லேயோ நான் வந்து ஒர்க் பண்ணுற டைம்லேயோ பார்த்தீங்கன்னா ஓகே நீ பிளேஸ் ஆகிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இட்ஸ் ஹைலி நீடட், நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி தான் வந்து ப்ராட்டப்பே பண்ணுறாங்க காலேஜஸ் அந்த டைமில். இப்போ இருக்க ஜென்ஸீஸ் பார்த்தீங்கன்னா லைக் தேவர் மோர் ஆஃப் லைக் எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. அங்கே டே ஷிஃப்ட்டோ நைட் ஷிஃப்ட்டோ உனக்கு ஜாப் செக்யூரிட்டி முக்கியம்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் வந்து எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, நிறையா வந்து பார்ட் டைமாகவும் பண்ணுறாங்க. மூன் லைட்னிங்கில் நிறையா கம்பெனிஸில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரேஷன்ஸில் வந்து தேவர் லைக் எனக்கு லெஷர் டைம் வேணும், என்னோட மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன் தட் கேஸ் லைக் நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லேயும் சரி, ஈவென்ட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுலையும் சரி, ஜென்சிஸோட பார்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பார்ட் ஆஃப் ஜென்சி இஸ் வெரி மச் ஹையர் கம்பேர்ட் டு மில்லேனியல்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது இனிஷியல் ஸ்டேஜஸில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஆப்வியஸ்லி இந்த பிஸ்னஸில் பண்ணுறோன்னா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறப்போ மிஸ்டேக்ஸில் தான் கற்றுப்பாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் தட் யூ மேட் அண்ட் யூ லேர்ன் ஃப்ரம் இட்? நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு தான் வந்து பண்ணால் தான் வந்து கற்றுக்கவே முடியும். பிகாஸ் வாட் நாட் ஒர்க்ஸ்னே வந்து எங்களுக்கு வந்து யோசிக்கவே டைம் இல்லை பிகாஸ் ஆஃப் கோவிட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருந்தது. அண்ட் நைஸ் டு ஹேவ் ஃபீச்சர், நெசசிட்டி டு ஹேவ் ஃபீச்சர்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கும். இது எல்லாமே நைஸ் டு ஹேவ் பீப்புள் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ அந்த நைஸ் டு ஹேவ் ஃபீச்சர்ஸ் வந்து ரெவென்யூஸ் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. அந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் டெவலப் பண்ணவே வி டுக் சாலிட் டைம். ஸோ அதனாலே 1.5 years நாங்கள் அந்த திங்ஸை வந்து நைஸ் டு ஹேவை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நெசசிட்டி டு ஹேவை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறையா இருந்தது. பட் ஐ வில் டெல் யூ ஒன் ஸ்டோரி. மிஸ்டேக் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் வந்து ஒரு பார்ட்னர் அப் பண்ணி நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணோம். அந்த டைமில் அந்த ஜிம்மில் வந்து ஒரு 500 people இருந்திருப்பாங்க. அவங்க வந்து தான் டிக்கெட் புக் பண்ணுவாங்க. 9 o'clock புக்கிங் ஸ்லாட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த 15 days சேலஞ்சுக்காக இவங்க எல்லாருமே வந்து they gonna participate, ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. யூனோ லைக் ஒரு 8:30 ஓகே, திங்ஸ் வேர் குட், பீப்புள் ஆர் ட்ரைங் டு புக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 8:30, 8:45, 8:50, 9 o'clock ஷார்ப் 500 people புக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க போல். லைக் ஏதோ ஏபிஐ இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எங்களால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே என்ன பண்ணணும்னு சொல்லி இங்கே டீமை ஒர்க் பண்ண வச்சு வி காட் so many calls. ஐயோ என்னாச்சு, எங்களால் புக் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம்.
அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. வாட் ஹேப்பன்ட்? அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ப்ராடக்ட் செல்லபிளா இருக்கிறது மட்டும் பத்தாது. இட் ஷுட் பி ஸ்கேலபிள். ஷூர் மேம், ஷூர். பிகாஸ் அந்த பேண்ட்வித் எவ்வளோ யூசர்ஸ் உள்ள வராங்க இது எல்லாமே வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட். அதை நாங்கள் கவனிக்காம விட்டுருக்கோம். ஸோ ஓகே தட் இஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் வீல் மேக் ஷூர் லைக் ஓகே இந்த ஈவெண்ட்க்கு எவ்வளோ பேர் வராங்க, அதுக்கான பேண்ட்வித் இருக்கா, ஓகே அப்படின்னு சொல்லி வீல் லைக் அந்த ஸ்கேலபிலிட்டியில் வந்து நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணதில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக மலேசியாவில் வந்து அனிருத் கான்சர்ட் ஹுக்கும்க்கு வந்து வி ஒர்க் ஃபார் இட். ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒர்க் பண்ணோம். அந்த டைம் ஒரு 1 வீக்லேயே 10,000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வி கவர் அப். 10,000 புக்கிங்ஸ். அந்த புக்கிங்ஸில் வந்து 35,000 டிக்கெட்ஸ் வந்து புக் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஓகே எங்கள் பிளாட்ஃபார்ம் ஸ்கேல் ஆயிருக்கு. ஸோ ஆல்வேஸ் வில் பி திங்கிங் ஓகே அந்த மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு மிஸ்டேக் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி சீரியஸ் திங் டு நோட்டீஸ் அப்படிங்கிறது தான். மூவிங் ஃபர்தர் சம் லைக் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கும். நான் மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணது காரணம் லைக் அது நிறைய நமக்கு ஞாபகம் இருக்கும். சம் அச்சீவ்மெண்ட்ஸ் லைக் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல் என்ன? ஓகே அச்சீவ்மெண்ட்ஸுங்கிறது வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஓகே இந்த விஷயம் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிட்டோம், ஃபண்டிங் கிடச்சிருச்சா, ஓகே ஃபண்டிங்க்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவும் நம்ம பார்க்க மாட்டோம். எஸ் இட்ஸ் அன் மைல்ஸ்டோன். ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்க்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். லைக் சீரீஸ் ஏ, யூனிகார்ன், ஐபிஓக்கு அப்புறம் செம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அச்சீவ்மெண்ட்டு நம்ம பார்க்காம ஒரு கோல் செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த கோலில் வந்து வி டோன்ட் வாண்ட் டு கீப் இட் இன் மவுண்டன் பீக்கில் வைக்க வேண்டாம். அதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்படிங்கும்போது இட் வில் பி லைக் ஒரு குவார்ட்டர்லேயும் ஒரு ரெவென்யூக்கு ஒரு கோல் வச்சுருக்கோமா, ஒரு யூசர் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிற ஒரு கோல் வச்சுருக்கோமா, இன்ன இயர் இவ்வளோ யூசர் பேஸ் வரணும் அப்படின்னு நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே நம்ம அதை செக் பண்ணிடணும். ஓகே அங்கே போகிற அளவுக்கு இங்கே மைலேஜ் இருக்கா, ஓகே ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா, ஓகே செகண்ட் குவார்ட்டர் இது வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகே 1 இயர் கழிச்சு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே ஏதோ மிஸ்டேக் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு கோல்ஸுமே வந்து அச்சீவ்மெண்ட்டாக நினச்சி நம்ம பண்ணணும். நைஸ் மேம். ஸோ மறுபடியும் பேக் டு தட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட். ஒரு செலிபிரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிராண்டை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, லைக் இன் அ பாசிட்டிவ் வே அஸ் வெல் அஸ் லைக் இன் நெகட்டிவ் வே? நிறைய பாசிட்டிவ் வேஸும் இருக்கும், நிறைய நெகட்டிவ் வேஸும் இருந்திருக்கும். அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது எப்படி உங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷனாக இருக்குது ஒரு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால? ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் லைக் ஹை வேல்யூட் இண்டஸ்ட்ரி. நிறையா ஈவெண்ட்ஸ் நிறையா வந்து நோன் பிராண்ட்ஸ்க்கு தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க. இன் தட் கேஸ் லைக் எங்களுக்கு அந்த செலிப்ரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிது. ஒரு பார்ட்டில் வந்து இட் இஸ் லைக் ஹாப்பி தட் வி காட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் செலிப்ரிட்டி பிகாஸ் வி ஆர் ஏபிள் டு நோ ஃபார் நோன் பிராண்ட்ஸ். நிறைய பெரிய ஆர்கனைசர்ஸ்க்கு வந்து நோட்டபிள் ஆகிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கு. பட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சாலும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் நம்மளோட எஃபர்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பீப்புள் ஆர் ட்ரஸ்டிங் அஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க நம்ம ப்ராடக்ட்டை. ஒரு லைம் லைட்டில் இருக்கிறது மட்டும் பத்தாது, அந்த லைம் லைட்டில் இருக்கும்போது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய ஃபீல் லைக் விக்னேஷ் சிவன் சாரோட நாலேஜ் ரொம்ப இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் நிறைய இருந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க. சம் இன்புட்ஸ் ஆர் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேல்யூ அடிஷனாக இருந்திருக்கா? அண்ட் அவங்க வந்துட்டு உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறப்போ என்னென்ன நடந்தது, லைக் சம் ஈவெண்ட்ஸ் அபவுட் தட்? ஈவெண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஆன் கிரவுண்டில் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணால் வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஆர்கனைசர்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு குயிக் ரியாக்ஷன் இருக்கணும். ஸோ இந்த குயிக் ரியாக்ஷன் டீம் ஒன்று செட்டப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறையா ஃபீட்பேக்ஸ் நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாரு. இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இஃப் எனிதிங் ஒரு கால் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு create a quick reaction team. அந்த டீம் வந்து என்ன வாட் எவர் இஷ்யூ தே ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காரு. நைஸ், தட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. லைக் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்துட்டு
வேர் கேன் ஐ see யாழினி? It's not about business. It's about like I wanted to என்னோட ஜேர்னி என்னோட நாலேஜ் வந்து அட்லீஸ்ட் அ பார்ட் ஆஃப் இந்த கம்யூனிட்டி பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். மேபி ஆஸ்பைரிங் ஆண்டர்பர்னர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கண்டிப்பாக என்னோட நாலேஜ் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பார்ட்டில் வந்து கண்டிப்பாக ஐ வில் பி லைக் ஆக்டிவ்லி ஒரு சோஷியல் ஆண்டர்பர்னராக நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். It is nice speaking with you. And before like reaching the final part, if you want to suggest somebody to this podcast, whom will be? Anybody from this entrepreneur ecosystem, your friends, your colleagues, they might add a lot of value to it ன்ற மாதிரி இருக்கிறது. Who will be? என்னோட மென்டர் அட்வைசர் வந்து விஜய் பிரவீன். ஹீ இஸ் ஆல்சோ இன்வெஸ்டர், பிட்ஸ்க்ரன்ச்சோட கோஃபவுண்டர். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் லைக் ஈ கேன் ஆட் மோர் வேல்யூஸ் பிகாஸ் ஈ இஸ் லைக் இப்போ நிறையா ப்ரீவியஸாக ஃப்ரிகேட் நம்ம இதுக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் விஜய் பிரவீன் வந்துட்டு ஒரு மென்டராக இருந்திருக்காங்க. ஓ ஓகே. ஸோ ஹீ மைட் பி அ குட் சாய்ஸ் டு நிறைய வேல்யூ ஆட் கண்டிப்பாக அவரால் பண்ண முடியும். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக மேம். வில் ட்ரை டு ரீச் him and விஜய் பிரவீன் sir, if you are watching this, we will be reaching to you sir. And moving further, we had a lot of insight from you ma'am, and I believe in the ஒரு podcast and more of an interview side of it will reach a lot of people, and I believe you will be in the shining front in the next 5 years ma'am. தேங்க் யூ ஸோ மச். இட் வாஸ் லைக் ஸோ கம்ஃபர்டபுள். எனக்கு ஒரு பாட்காஸ்ட் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு கேஷுவலான ஒரு டாக் மாதிரி தான் இருந்தது. அண்ட் Yes, தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ப்ளஷர் ஷேரிங் மை ஜர்னி. Thank you so much Thank ma'am. you.